ஏன்னா ரெண்டு மெயின் ஆன்டாகனிஸ்ட் சீகா நம்பர் 1 நம்பர் 2 பீடாக். பிஃபோர் த டாஸ், இன் ஆல் ஆனஸ்டி சீகா, டாஸ் முடிஞ்சு நான் ஆக்சுவலி லைவ் ஷோல இருக்கும்போது நான் சொன்னேன், ஐயோ பேட் டாஸ் டு லூஸ் இது ஆர்சிபிக்கு. Chahal has not been bowling well from the time he got his name announced in the squad. லைஃப்ல மட்டும் ஓவர் அவுத்துட்டுக்காதீங்க வியூவர்ஸ். இது லெசன் லேர்ன் ஃப்ரம் டுடே. இன்னொரு ஆள் உங்களோட ஹெட் பேண்ட் போட்டு வருவாரு பாருங்க, அவருக்கு சான்ஸ் கொடுக்கல, இல்லைன்னா அவரு பெருசா கம்பீட் பண்ணி இருப்பாரு இதோட. Hi guys, welcome to Tiki Tika. Yo guys, முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. Agoinda. Hey. Hey. Guys, before we start, a shout out to Campa. புதிய இந்தியாவின் ஃபேவரட் பெவரேஜ் Campa is back Chika. கரெக்ட்டா சொன்ன மச்சான். Campa புதிய இந்தியாவின் கூல் ட்ரிங்க். நம்ம Campa மச்சான் ரீலான்ச் பை ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். சம்மர் ட்ரிங்க் Campa ஆரஞ்சு, Campa கோலா, Campa லெமன், மல்டிபிள் ஃபிளேவர்ஸ் இருக்கு வியூவர்ஸ். என்ஜாய் பண்ணுங்க. Yep, only 10 rupees for 200 ml. Click the link in the description below to check it out. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ இன்னைக்கு செத்தாங்கடா ஆர்சிபி ஃபேன்ஸ், தயவுசெய்து இந்த வீடியோவை பாத்துறாதீங்க. ஏன்னா ரெண்டு மெயின் ஆன்டாகனிஸ்ட் சீகா நம்பர் 1 நம்பர் 2 பீடாக் ரெண்டு பேரும் இருக்கீங்க. அதெல்லாம் இல்ல, நான் ஆன்டாகனைஸ் இல்ல, நியூட்ரலா பேசுறேன். நீ கண்டினியூ முதல்ல இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பி. But Chika, you called it out. RR to win. Pidog, obviously welcome back to the show. But let's start straight, Chika. Actually, before the toss, in all honesty, Chika, toss முடிஞ்சு நான் ஆக்சுவலி லைவ் ஷோல இருக்கும்போது நான் சொன்னேன், ஐயோ பேட் டாஸ் டு லூஸ் இது ஆர்சிபிக்கு. அண்ட் எப்போ அந்த ஃபேப் டு பிளஸி வந்து டாஸ் போது அந்த ட்ராஃபியை தொட்டாரோ அப்பவே நான் நினைச்சேன், ஐயோ இந்த கர்ஸ் ஆஃப் டச்சிங் த ட்ராஃபி ரொம்பவே பேடுன்னு. But I actually said RR, Chika, but I will not go back on my words. I surrender. I actually said RCB in our show, so I have to accept it. P-Dog, welcome back. First we'll start with you, P-Dog. என்ன P-Dog ஏதாவது சாங் வச்சிருக்கீங்களா? எப்பவுமே ஆரம்பிப்பீங்களே. என்னத்த சாங் இது பண்றது அண்ணி, நீங்க ஒண்ணு கரெக்டா சொன்னீங்க. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. இந்த ஆர்ஆர் போலிங்கும் வந்து நெட் போல்ட் கண்ட ஒரு போலிங் தான். நீங்க போல்ட் பியூட்டிஃபுல்லா போட்டாரு, பவர் பிளே எக்ஸ்ட்ராடினரியா போட்டாரு. அஸ்வின் கேம் டு த பார்ட்டி. Chahal has not been bowling well from the time he got his name announced in the squad. இன்னும் யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ஆவேஷ் கான் 3 விக்கெட் எடுத்ததை ஜஸ்டிஃபை பண்ணீங்கன்னா ஐ எம் சாரி டு சே தட், அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான ஒரு 4 ஓவர்ல 60, இவர் சஹல ஒரு 4 ஓவர்ல 50 ஈஸியா எடுத்து, இப்பயும் சொல்றேன், எஸ் இட் வாஸ் a very very vital toss to lose, but 190 which was definitely on the cards. 190 வந்திருந்தா நீங்க ஒண்ணு சொல்லுங்க. if anyone is telling that RR has chased this convincingly, I beg to differ. யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு பேட்ல படல. அந்த டாம் கோலர் கேட்மோர் குட் பிளேயர், ஐ ரேட் ஹிம். அவர் இன்னும் பிக்சருக்கு வரல. சஞ்சு சாம்சன் எப்படின்னா ஒரு 7 வருஷமா 8 வருஷமா ஐபிஎல்ல அவர் 60 மீட்டர் அவர் தான் லீடிங்ல இருப்பார் 100 மீட்டர்ஸ் லேஸ்ல. அதுக்கப்புறம் 3ஆவதா தான் வருவார் 100 மீட்டர்ஸ் லேஸ்ல. பராகினி புண்ணியம் கட்டினாரு. எட்மயர் வாஸ் ஆல்சோ ஸ்கிராச்சி. 20 ரன்னு கம்மி. இதோட ஈஸிலி காட்டி. எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கோலி அந்த மாதிரி ஒரு ஷாட் அடிச்சு அவுட்டே ஆக மாட்டாரு. அவர் அவுட் ஆனாரு. இப்ப ஸ்ரீகாந்த் சார் வந்து ஒண்ணு தான் சொல்றாரு. நான் கேட்கணும் அவரை பத்தி. சார், மேக்ஸ்வெலை பத்தி உங்களோட தாழ்மையான கருத்தை சொல்லிட்டீங்கன்னா நாங்க அடுத்த செட்டிலுக்கு போலாம். ஏன்னா வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு வித் பேட். ஃபீல்ட்லயும் ரொம்ப நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அதை பத்தி நீங்க நான் வந்து இப்ப முன்மொழிஞ்சிட்டேன். நீங்க கொஞ்சம் வழிமொழிஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். Max is not well. அவ்வளவுதான். மேக்ஸ்வெல் வந்து மோஸ்ட் டச். மேக்ஸ் இஸ் நாட் வெல். மேக்ஸ் வெல்ல கிடையாது. மேக்ஸ் இஸ் நாட் வெல். என்னடா இது 5 டக்கு என்ன சொல்ல நீ மேக்ஸ்வெல் வச்சுட்டு இது பார்த்து இதுக்கு மேல மோஸ்ட் டச். அவன் 0-1-4-0-1 ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் டக்ஸ் இந்த வருஷம் மேக்ஸ்வெல் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோல்டன் டக்ஸ். என்ன ஆடுறான்னு தெரியல. வந்து எனக்கு என்ன பண்ணானே தெரியல. பட் ஆனா ஒண்ணு மச்சி, நான் இதே சொல்லிட்டேன் RR வின்னு. நான் எப்படி தெரியுமா RR வின்னு சொன்னேன்? ஒரு ரீசனிங் கொடுத்த அணிட்ட. ஒரு கிரிக்கெட்டிங் ரீசனிங்னா ஒரு பழகம் கிடையாது. ஓவரா அவுத்து விட்டுட்டு இருக்காங்க இந்த பசங்க. போன மேட்ச் வின் பண்ணோம், ஓவரா அவுத்து விட்டுட்டாங்க. லைஃப்ல மட்டும் ஓவரா அவுத்து விட்டுக்காதீங்க வியூவர்ஸ். இது லெசன் லேர்ன் ஃப்ரம் டுடே. என்னைக்குலாம் நீங்க லைஃப்ல ஓவரா அவுத்து விட்டுக்கிறீங்களோ அன்னைக்கு ஆண்டவன் ஒருத்த மேல இருக்கான். நேற்றுக்கு ஷோல சொன்னேன் இல்லையா அணிது? Yes, absolutely. You nailed it, Chika. நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேனே. You nailed it on the head actually. வின் பண்ணி வந்ததுல வெளில வளர்த்து காமிக்க மாட்டீங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் என்ன பேசுறேன் உங்களுக்கு வளர்த்து காமிக்கிறவா?
அங்கேயே அவுத்து விட்டீங்கன்னா நீ காலி. நான் எழுதி கொடுக்குறேன். என்னைக்கு நீங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் நடக்கிறது வரல அவுத்து விட்டுக்கிறீங்களோ, இது வீட்டு உள்ள எப்படின்னா வீட்டு உள்ள மேட்டர் வீட்டு உள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை, அப்பா பையன் சண்டை, இதெல்லாம் அன்னைக்கு வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். வித் இந்த 4 walls இருக்கணும்வாங்க. உலகத்துக்கே தெரியுது. அது விஷயம், அது வேற விஷயம். அது கிரிக்கெட் மேட்டர் சண்டை போறோம். ஜென்ரலா சொல்றப்ப ஒரு வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒரு ஃபேமிலி மேட்டர் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை, எங்க அப்பா எனக்கு என் மாண்டாடி ஆகாது, எனக்கு போட்டு டாம் டாம் அவ்வளவுதான். நீ அங்கேயே கதை கந்தல். அதேதான் ஆச்சு உங்களுக்கு. நீ நம்ப மாட்டேங்கல, விஷ்ணு ஒரு கோ கமெண்டேட்டர் இருக்கான். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ முந்தானதுக்கு பார்த்தேன். ஏதோ ஒரு மேட்ச் படிச்சேன், 2 நாள் முன்னாடி பார்த்தேன். மச்சான் இந்த வீடியோ வந்துச்சுல, நீ பாரு ஆர்சிபி அவுட் அப்படின்னு. என்னைக்கு நீ அவுத்து விட்டுக்கிறியோ அன்னைக்கு நீ காலி மச்சான். And moreover, in all fairness, you made a valid point. Boltோட first spell was the most crucial spell. அனி அவங்க 12 ஓவர்ஸ்ல just 95 for 2. 13th over அஸ்வின் வந்து 2 விக்கெட் எடுத்தா 97 for 4. 12 overs and 95 for 2. ஏதோ டிமில் அடிச்ச மாதிரி இருந்தது. விராட் கோலி அடிக்கிற மாதிரி இருந்தது, பாப் அடிக்கிற மாதிரி இருந்தது, எல்லாரும் அடிக்கிற மாதிரி இருந்தது. But scoring rate was only 95 for 2 12 overs. Yeah. 2 wickets only gone, 95 for 2. Then Ashwin comes in and takes those 2 crucial wickets, 97 for 4. Match ange over. Your opinion ange match over. What a spell by Ashwin. And idiyo number predict panani. Ashwin pari big match player. எல்லாரும் வந்து சொன்னாங்க அஸ்வின் என்ன இது பண்ணியோ, அவன் ஆடாத பிளே ஆஃப் ஐயா அஸ்வின், அவன் போடாத பிளே ஆஃப் ஐயா. அவன் எவ்வளவு பிளே ஆஃப், இதே ஆர்சிபி எவ்வளவு வாட்டி பொட்டலம் பண்ணிருக்காங்க பிளே ஆஃப்ல. அவன் சிஎஸ்கே ஆடி எவ்வளவு வாட்டி ஆர்சிபி பொட்டலம் பண்ணிருக்காங்க. அப்பேற்பட்ட கிறிஸ் கேல 4வது பால் எடுத்தவன் அஸ்வின். சோ அவனுக்கு பிளே ஆஃப்னா அவனுக்கு வந்து கை வந்த கலை அஸ்வினுக்கு. இது நேதி நம்ம ஷோலியும் சொன்னோம், அஸ்வின் பாரு சூப்பரா பண்ணி கூட சொன்னி அன்னி சொன்ன என்ன இவ்வளவு ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க என்ன அஸ்வின். நான் சொன்னேன் டே மச்சான் அவன் பிக் மேட்ச் பிளேயரா. சில பேர்லாம் இந்த விராட் கோலி அஸ்வின் இவங்கலாம் பிக் மேட்ச் பிளேயர்ஸ். யூ ஹேவ் டு கிவ் இட் டு them. அந்த பிக் மேட்ச் அவங்க லெவல்ல மேல தூக்கிப்பாங்க. அது அஸ்வின்லாம் செமையா பண்ணா. ஹேட்ஸ் ஆஃப் அஸ்வின். டே அஸ்வின் மச்சி செமையா போலிங் போட்டடா, அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட். அது குரூஷியல் டைம்ல வந்து இந்த மாதிரி போலிங் போட்டு எடுக்கிறதுனா பிஸ்டா. அண்ட் ராமன் பவல் டைவர்ச்சி புஷாம்பார் கேட்ச் அந்த 5th கேஎல் தான் ஆரம்பிச்சாம்பார், அது கேட்ச் ஆகுது. அதுக்கு 10 ரீப்ளே போடாம தினேஷ் கார்த்திக் அதுக்கு 10 ரீப்ளே போட்டாங்க. இப்படி ப்ளீஸ் வெயிட் லெட் மீ see whether taken உருண்டு கிருண்டு கோவிந்தா கோவிந்தாலாம் போட்டு. ஆனா தினேஷ் கார்த்திக் எல்பிடபிள்யூ ப்ளம் எல்பிடபிள்யூ அதுக்கு 10 ரீப்ளே போடவே இல்லை. Yep. P-Dog, I'll come to you with that, P-Dog. Big decision actually on the timeல, but it actually worked in favor of RR. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தினேஷோட நாக் அதுக்கப்புறம் 11 of 13 he kind of struggled. அதுக்கப்புறம் தினேஷ் usually in the season has been terrific, but when it mattered deliver பண்ண முடியல. Let's go to that decision, P-Dog. நீங்க நிறைய அனாலிசிஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய அந்த டீம்ஸோட இருக்கீங்க. இன்ஃபேக்ட் எல்லா கோச்சும் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் கேட்பாங்க, பிரசனா அவுட்டா இல்லையா பாருங்க ரீப்ளே ஃபர்ஸ்ட் அப்படின்னு. உலகத்துக்கே தெரியுது பேட் வந்து பேடப்பட்டு பால் வந்து மிஸ்ஸிங். இன்ஃபேக்ட் அந்த ஃபைனல் ரீப்ளே நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு கேப் இருந்தது. ஹவு டிட் தே மிஸ் தட்? ஃபர்ஸ்ட் இங்க இப்ப பார்த்த உடனே ஐயோ தினேஷ் அவுட். ஆனஸ்டா சொல்றேன், நான் ஆர்சிபி சப்போர்ட்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்சிபி நம்ம என்ன சொல்றோம்னா ஆனஸ்டா அவங்க ஆக்ஷன்லயே க்ளோஸ்ன்றதை நம்ம சொன்னமே ஒழிய, நான் ஒரு ஆர்சிபி சப்போர்ட்டர், அது வெக்கம் இல்லாம என்னால சொல்ல முடியும். பிளம் எல்பிடபிள்யூ ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு தெரியுது பேட் பாலுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து பேட் பேட் வந்தோடனே இவ்வளோ பெருசு ஸ்டிக்கோ வருது உங்களுக்கு. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு படுறாங்க. பட் இன்னொன்னு சொல்றேன், நீ அவங்க எங்க தெரியுமா தப்பு பண்ணாங்க? அகமதாபாத்ல மோஸ்ட் வைட்டல் திங் என்னன்னா ஃபர்ஸ்ட் 6 overs of power play, whichever team does well that win that phase win the game. 6 ஓவர்ல 50 for 1. விராட் கோலி ஃபர்ஸ்ட் 19 பால்ல 30 ரன். பாஃப் அடிச்ச மாதிரி இருந்தது. 17 பால்ல 14 ரன் தான் பாஃப். அங்கேயே அவரு கொஞ்சம் மொமெண்டம் போச்சு. எங்க இருந்தோ பாஃப் ஒண்ணு பெருசா. நம்பர் 3 எப்படி நீங்க பட்டிதார இறக்காம, வாட் கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வாஸ் தட் டு சென்ட் கேமரூன் கிரீன் இன் தட் பர்டிகுலர் சிச்சுவேஷன்? அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? 6 ஓவர் முடிஞ்ச உடனே என்ன பண்ண போறாங்க சார்? நான் உங்களை கேட்கிறேன், 6 ஓவர் முடிஞ்ச உடனே 2 பக்கமும் டபுள் ஸ்பின் அட்டாக் தானே எடுத்துன்னு வர போறாங்க. பட்டிதார் ஸ்பின் போட்டாலே அடிக்கிறாருங்கும் போது நீங்க ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேனை உள்ள இறக்குவீங்களா? இல்ல ஒரு பட்டிதார், இப்ப பட்டிதார் உள்ள போயிட்டு யோசிச்சு பாருங்க, விராட் கோலி wouldn't have got into that situation where to take Chahal on. ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து 7th ஓவர் வந்து அஸ்வின் போட்டாரு, 7th ஓவரே இந்த ஃப்ளோ ஓவர் நிறுத்திட்டாரு. இப்ப 6 ஓவர்ல 50 6 ரன் தான் கொடுத்தாரு. அதனாலதான் என்ன பண்ணாரு, 2வது பால் ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சு அவர் அவுட் ஆனாரு விராட் கோலி.
ஒருவேளை பட்டிதார் வந்து டப்புன்னு ஒரு 6 அஸ்வினா அடிச்சு 10 ஓவர்ல 96 ஃபார் 1ன்னா இப்பயும் நான் சொல்றேன் 190க்கு சல்லி ரன்னு கீழே. இப்ப எல்லாரும் திருப்பி என்ன சொல்றாங்கன்னா 6 மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க சார் ஆர்சிபி. இந்த போலிங்க வச்சு ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த போலிங்க வச்சு நீ ஜெயிக்கலையா, பேட்டிங்க வச்சுதாயா ஜெயிச்சாங்க. இந்த போலிங் எப்படியோ உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு. நான் திருப்பி சொல்றேன், அந்த ஐஸ்வர்யா ராய் ரெஃபரன்ஸ் நான் கொடுத்ததே இந்த 3 ஃபாரின் ஓவர்சீஸ் தான். இந்த ஒரு ஓவர்சீஸ் லாஸ்ட் மேட்ச் லாக்கி ஃபெர்குசன் மண்டைக்கு ஃபுல் டாஸ் பீமர் போட்டு உங்களுக்கு மேட்சே போயிருக்கும். யாஷ் தயால் வந்து காப்பாத்தினாரு. இன்னைக்கு என்னாச்சு லாக்கி ஃபெர்குசன், இனி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் 4 overs 37 runs. இப்ப நான் அதை சொல்றதுக்கு if I'm going to the stats, இப்ப லாக்கி ஃபெர்குசனோட எக்கானமி 10.62, ரீஸ்டாப்லியோட எக்கானமி 11.20, அதுக்கப்புறம் நம்ம தலைவர் அல்சாரி ஜோசப் வந்து 11.89. இன்னொரு ஆளு உங்களோட ஹெட் பேண்ட் போட்டு வருவாரு பாருங்க, அவருக்கு சான்ஸ் கொடுக்கல, இல்லன்னா அவரு பெருசா கம்பீட் பண்ணிருப்பாரு இதோட. ஓகே, சூப்பரா போட்டிருப்பாரு டாம் கரன். இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். 9.79 எக்கானமி ஃபார் வைஷாக் விஜயகுமார். In 2 games he has bowled 4 overs for 25 runs. அந்த 2 மேட்ச் 4 ஓவர்ல 25 எப்ப போட்டாரோ அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, போர்டிங் பாஸ் கொடுத்து வீட்டுக்கே அவர் அனுப்பிச்சிட்டாங்க. அதுவும் கடைசி மேட்ச் 4 ஓவர்ல 25ல ஒரு பிரில்லியன்ட் கேட்ச் தேர்ட் மேன்ல ஒரு ரன் அவுட். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், உங்களை கேட்கிறேன், அனி உங்களையும் கேட்கிறேன். இவங்க எல்லாம் எப்படி போறாங்கன்னா, ஒரு 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்குன்னா 4 ஃபாரினர்ஸ் ஆடியே ஆடுன்னு போறாங்க. இன்னைக்கு மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, இன்னொன்னு நான் சொல்றேன், Swapnil Singh has bowled very well, but if you ever think that he's going to win a cricket match for you with the ball, I beg to differ. Karan Sharma has bowled very well, but if you ever put your money on him winning the game, I'm sorry. போன மேட்ச் அந்த கடோத்கஜன் பேட்டிங் லைனை போட மேக்ஸ்வெல் 4 ஓவர்ல 25 ரன், அவரை ஒரு பக்கம் ஓரமா வந்து கிரௌடோட போலிங்கே கொடுக்கல. எனக்கு புரியவே மாட்டேங்குது. இன்னொன்னு சொல்றேன், ஸ்வப்னில் சிங் வந்து 2 ரன் தான் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. ஓகே சார், நான் உங்களை கேட்கிறேன், பவர் பிளேல நீ விக்கெட் எடுக்கலன்னா இந்த டியூ வரதுல நீ டிபெண்ட் பண்ண முடியாது 170ங்கும் போது, you would want Siraj to bowl the first over or you take the negative option of bowling Swapnil Singh in the first over. இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். I put the ball across in your court. See, now let's go step by step. நீ சொன்ன points are right, P-Dog. We'll come to the points completely right. But one very good point you made, won the last 6 matches because of the batting and not because of the bowling. That I also agree with you. I'll agree with you. Except for last match, the Yash Dayal's last over was a brilliant last over. Let's be very clear. But most important, number 3 வந்து பட்டிடார் வந்திருக்கணும். நீ சொன்ன மாதிரி பட்டிடார் வந்திருந்தானா, by any chance Ashwin ஒரு 6 அடிச்சிருந்தானா, yes, maybe Ashwin would have gone for runs or even Chahal would have gone for runs. நீ சொன்ன மாதிரி I don't think Virat Kohli would have been forced to play that slog sweep. அவன் inside out covers பண்ண 6 அடிச்சிருப்பான். That's a very interesting point நீங்க சொன்னது. ஏன்னா if Patidar was there, Virat Kohli would have taken the game till the 15th and 16th over. அதுக்கப்புறம் சான்ஸ் எடுத்திருப்பாரு. What happened was, Patidar இல்லாததுனால Cameron Green against ஒரு Chahal or Ashwin வந்து struggle பண்ணதுனால it had to be Virat Kohli to take down Chahal. Martin Dare definitely, but that shot had actually worked for Virat Kohli in the entire season. அவரே சொல்லிருந்தாரு. No, that is okay. We are not blaming Virat Kohli. We are only blaming the number. Cameron and Bradman Patidar amchindana, the things would have been different. Why are you changing the batting order unnecessarily? Yeah, batting order. போட உனக்கு தெரியும்டா, 8 ஓவர் ஸ்பீட் இருக்கு தெரியும்டா. நீ 4 ஓவர் அஸ்வின் போட்டேன், அனு 4 ஓவர் வந்து இவன் சொன்ன மாதிரி நானே அதான் சொல்றேன். ஆவேஷ் கான் அவ்வளவு டெட்லியாலாம் போர்டு விக்கெட் எடுக்கல, இவங்க மட்டமா பேட்டிங் ஆடி விக்கெட் கொடுத்தாங்க மச்சான். Let's be very clear. I agree with Prasanna. Ashwin bowled brilliantly and got the wickets. Let me be very frank. ஆவேஷ் கான் போட்டு அடிக்க விட்டு விக்கெட் எடுத்தான். He didn't bowl brilliant. Actually, the best medium pacer was bowled for them today. Yeah. Bowled to the best. சார், உங்களுக்கு வந்து டர்னிங் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, they got 50 in 6, போல்ட் 3 ஓவர்ல 6 ரன். அப்ப யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு பட்டிதார் அவுட் ஆறத சம்மரைஸ் பண்றேன். இங்க போட்டாரு அவுட் சைட் தி லெக் ஸ்டம்ப் ஒரு அரைக்குழி, ப்ரீவியஸ் பால் ஒரு 6, அடுத்த பால் ஒரு கட்டர் அரைக்குழி. அது எனக்கு புரியல, மிட் ஆஃப் மேல அடிக்க போயிட்டு எனக்கு அந்த ஷார்ட் செலக்ஷன் புரியல. அரைக்குழி ஸ்லோயர் பவுன்சர் மாதிரி இங்கே வருது. அது ஒண்ணு புல் அடிச்சிருந்தா இன்னொரு 6 ஸ்கொயர் லெக்ல, இல்ல விட்டு கட் அடிச்சிருந்தா பாயிண்ட்ல 6. அது பேக் ஃபுட் போய் மிட் ஆஃப் மேல அடிக்க போறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு லாஜிக் புரியல. இன்னொரு கேள்வி நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப 2வது ஓவர்ல ஃபாஃப் டூப்ளசி அவுட் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யோசிக்கலாம்,
பட்டிதார் வந்து பட்டு பட்டுன்னு அடிக்கிறாரு, போல்ட் வேற கண்ணாப்பண்ணு ஸ்விங் பண்றாரு. ஒரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் இறக்கி விட்டுடலாம், இறங்கி இறங்கி அடிப்பான், பிக் ரீச் இருக்கும், ஆலமரத்துல பாதி இருக்காரு கிரீன். அப்போ ஓகே, ஒரு பிரில்லியன்ட் ஸ்டார்ட் வந்துச்சு. விராட் கோலி வாஸ் லுக்கிங் லைக் இன் இஸ் பிரைமல் ஃபார்ம். அப்படிங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லேன், அஸ்வின் வந்து நீங்க சொன்ன மாதிரி 11 out of 10. ஆனா the way Patidar was slamming sixes against good balls against spinner, ஒரு சிக்ஸ் இந்த 7th ஓவர்ல அடிச்சிருந்தா ஐ எம் ஷூர் தட் கோலி wouldn't have lost his cool and played that shot. கோலி அவுட் ஆன உடனே உங்களுக்கு நீங்க மேட்சுக்கு காலி ஆச்சு. ஏன்னா மேக்ஸ்வெல் அந்த மாதிரி சொன்ன மேக்ஸே அவருக்கு சுத்தமா வரல. அந்த ஒரே ஓவர்ல அவர் அவுட் பண்ணிட்டு ஊதி காமிச்சிட்டார் அஸ்வின். அதோட கேம் போச்சு. யூ ஆர் நாட் கோயிங் டு டிஃபெண்ட் 170 வித் a defensive mindset of opening with the spinner is my humble opinion. இன்னொன்னு எனக்கு புரியவே இல்லை என்னன்னா, அந்த ஒன் திங் ஃபர்ஸ்ட் கிரெடிட் டு வேர் எவ்வளவு டாட் பால்ஸ் போடாதுமா போல்ட், எவ்வளவு டாட் பால்ஸ் போட அஸ்வின். The number of dot balls that our Rajasthan Royals bowled today was outstanding. Except Ashwin and Bolt, மீதி 3 bowlers வந்து 130 ரன், almost 130 runs போயிருக்காங்க 12 ஓவர்ஸ்ல. Don't forget that. 130 runs next 3 overs. நீங்க ஆவேஷ் கான் பத்தி நீங்க சொன்னீங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 overs. ஆவேஷ் கான் வந்து ஒரு பவர் பிளே பவுலர் இல்லங்க. I'll be honest with you. I'll agree with you. ஆவேஷ் கான் அடி வாங்கினாரு. He didn't bowl well. But if you take the death overs, நீங்க டெத் ஓவர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல ஆர்ஆர் only gave 47 runs. அவங்க டெத் ஓவர்ஸ்ல தான் மேட்ச் அப்படியே வின் பண்ணாங்க. தட் இஸ் வேர் தினேஷ் கார்த்திக் பேட்டிங் இல்லடா உங்களுக்கு. டெத் ஓவர்ல உங்களுக்கு பேட்டிங் இல்லடா. எங்கடா இருக்கு உங்களுக்கு பேட்டிங்? தினேஷ் கார்த்திக் ஆடிட்டா மைபால் அம்ரோ. தினேஷ் கார்த்திக் has been very dangerous. Dinesh Karthik மச்சான். Dinesh Karthik yes last 4 overs is very dangerous. I accept with you. But then you know out ஆனா டீம் காலிங் தெரியல. You have to understand that also. But நீங்க மேட்சை க்ளோஸா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா சீக்கா, there were only 2 bowlers who got the ball to reverse today. Avesh Khan was one of them. Mohammad Siraj was another one of them. So Avesh Khan, agree with you. Avesh Khan, the ball was reversing. The Dinesh Karthik first ball was a beautiful delivery, or a perfect delivery. Super point you made, and a good point you made. Reverse swinging, superb. He was beaten by pace as well as the swing. Dinesh Karthik was actually beaten by pace and swing. First ball plumb out அது கிளீன் அவுட். அது இப்படி போய் ஆடுறா, அது பேட்ல பாட்டு எப்படியா. அனில் சௌத்ரி வந்து டபு 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 ப்ளீஸ் அனந்து சேஞ்ச் டிசிஷன் சொல்றாரு. யோ நீ இவனோட கேட்ச் ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிறான். யாரு பவுல் வந்து 6 inches above the ground எடுத்திருக்காங்க. கேட்ச எடுத்துட்டு போயிட்டு இஸ் இன் கண்ட்ரோல் அந்த பால். இன்னொரு டெசிஷன் கூட இருக்கு. அந்த ரன் அவுட் அவுட் ஆர் நாட் அவுட் ரூல் புக் வரைக்கும் தெரியும் எனக்கு. சூப்பர் த்ரோ பை விராட் கோலி. One minute. Virat Kohli did super outstanding throw. I want to know the rule book only, Ani. I'm not asking that. I'm just asking. Ball was still in contact with his hand. That's why. Contact in hand is not correct. Ball, contact and ball hitting the stumps means out. Contact and this hands are hitting the stumps. I don't think it is out. The ball is deflect, but it's silent. Debatable question. I don't know whether it's out or not out. See, நீ என்ன பா, எனக்கு தெரிஞ்சு பால் பிடிச்சி நீ ஸ்டம்ப் அடிச்சா அவுட், ரன் அவுட் ஸ்டம்ப்ட். பீடாக் அனி இப்ப நானும் ஒரு குவாலிஃபைட் அம்பையர் தான். இப்ப வந்துட்டு அவர் சொல்ற மாதிரி பால் இன் கான்டாக்ட், பட் விச் போர்ஷன் ஆஃப் யுவர் பாடி டிஸ்லார்ஜ் தி பேல்ஸ் இங்க. ஓகே ஓகே, எப்படி நீங்க அதை அவுட் கொடுப்பீங்க? இப்ப பால் இன் கான்டாக்ட்னா அப்ப நான் என்ன பண்றேன், பாலை கையில வச்சு காலால உதைக்கிறேன் பேல்ஸ். கான்டாக்ட் கரெக்ட் தானே சார்? நீங்க சொல்லுங்க. இப்ப நான் பாலைக்கு கையில புடிச்சுன்னு காலால உதைக்கிறேன், ஷூவால உதைக்கிறேன், கான்டாக்ட் பால் கையில இருக்குன்னு. இப்ப உங்களுக்கு ரூல் படி என்ன உங்களுக்கு சொல்றதுன்னா பால் what is the actual rule? I don't know the rules. I'm asking, I have a clarification. I don't know whether it's out or not out. I'm asking you a clarification. Outstanding fielding effort by Virat Kohli. Brilliant fielding effort. All but it's not nothing. நீங்க கேட்டது கரெக்ட். அவரோட forearm is the one which is dislodging the bails and not with the hands. அப்படிங்கும்போது ரூல் படி இட் இஸ் நாட் அவுட் அக்கார்டிங் டு மீ. நான் ஒரு குவாலிஃபைட் அம்பையர் தான். If I'm right, the ball should be gathered in your hands and hit அப்படி தொடணும் ஸ்டம்ப். If I'm right. Exactly. இப்போ இங்க என்னன்னா இங்க பால் இங்க இருக்கா, நீ ball is the outer side of the hand, but the hand is hitting the stump. Exactly. Ball is here, but the hand is hitting the stumps. அப்படிங்கும்போது லா படி பாத்தீங்க, I don't know the rules. So two very very crazy decisions given by the third umpire. I don't know whether it's right or wrong, but that's a different issue. But 100% Dinesh Karthik was out. Is out or not out and எனக்கு umpires rule book யாரா பார்த்தா யாரா umpire qualified umpire தான் சொல்லணும். But what a feeling. qualified umpire சீக்கா என்ன feeling effort மச்சான். விராட் கோலி
ஸ்கொயர் லெக்ல இருந்து ஓடி ஒரு 20 feet 20 yards கவர் பண்ணி புடிச்சு த்ரோ பண்ணா என்ன மாதிரி த்ரோ. யங்ஸ்டர்ஸ், you should definitely learn from Virat Kohli. He would never give up at any given point of time. He shown it. இது ரெண்டாவது ரன் அவுட் இதே மாதிரி பஞ்சாபோட ஒரு ரன் அவுட் பண்ணுவான். எங்கே இருந்து ஓடி வந்து ஒரு ஸ்டம்பஸ் டைரக்ட் ஹிட் ஸ்டம்ப் அடிப்பான். அமேசிங். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஜூரியல் ஒரு மாதிரி உலுக்கிட்டு ஆறாரு அந்த சமயத்துல. ஆறாரு உலுக்கி போயிட்டாங்க. சரி, where did RCB lose the game? P-Dog, to you first. எங்க லோஸ் பண்ணாங்க கேம்? இல்ல நான் தான் சொல்லிட்டேன், இந்த பட்டிதா டிஸ்மிசல் ஒன்னு when the batting was on. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்களேன், அந்த 47-5 அவர் சீக்கா சார் கரெக்டா சொல்றாரு. ஒரு பக்கம் லொம்ரோரு, ஒரு பக்கம் தினேஷ் கார்த்திக் அவுட் ஆன ஸ்வப்னில் சிங் ஃபாலோட் பை கரண் சர்மா அடிக்க போயிருந்தீங்கன்னா then you will be in an embarrassing situation to bat 20 overs. நீங்க எப்ப 125 for 5 ஸ்லம்ப் ஆனீங்களோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த பட்டிதா டெசிஷன் வந்து டிமோட் பண்ணது. ரெண்டாவது மேட்ச் எங்க போச்சுன்னா, நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப 190 இவங்க வந்திருந்தாங்கன்னா 2 ஓவர்ல 6 ரன். இப்ப பாத்தீங்கன்னா 2 ஓவர் எப்படி ஜெய்ஸ்வாலுக்கு பேட்லே படல. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட். ஒரு 45 அடிச்சாரு, அதெல்லாம் தடவிட்டாரு. இட்ஸ் நாட் தி சேம். தேவடி நாக்குது. இப்ப உங்களை கேக்குறேன் சார், 195 டார்கெட்னா 2 ஓவர்ல 6 ரன் உங்களால ஆட முடியுமா? தட் இஸ் ஒன்லி கொஸ்டின் ஐ அம் ஆஸ்கிங். அங்கேயே ஆர்சிபி கேம் போச்சு. இன்னொன்னு ஆர்சிபி என்ன பண்ணிருக்கணும்னா, யூ கேன் ஜஸ்டிஃபை. நான் வந்து சப்னில் சிங்கை வச்சு 2 ரன் போட்டேன், 2 ரன் வச்சு கடைசியில 1 ஓவர் ஸ்பேர்ல அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல நான் விக்கெட் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு கோலர் கேட்மோர் ஒரு நல்ல பிளேயர், என்னோட டீம்ல நிறைய ஓவர்சீஸ் குளோபல் லீக்ஸ்ல இருந்திருக்காரு. ஆனால் இஸ் நாட் அரைவ்ட் இன்டு திஸ் லீக். எவ்வளவு டென்டேட்டிவா இருந்தது பாருங்க அவரோட ஷாட்ஸ் எல்லாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கும் படலங்கும் போது நீங்க என்ன முதல் ஓவர்ல சிராஜ் கொடுக்கணும்யா. நீ முதல் ஓவர் சிராஜ் கொடுத்து 2 for 1 வரணும். நீ 2 for 1 வரல. அவங்க என்னாச்சு, 2 ஓவர்ல 6 for no loss. பாவம் யாஷ் தயால் ஒரு எட்ஜ் பவுண்டரி போச்சு கிரீன். அனி இருங்க, நான் உங்களுக்கு கேக்குறேன். யாஷ் தயால் bowls fuller lens, shaping the ball away to left hander. ஒத்துக்கிறீங்களா? அப்ப நீங்க எட்ஜ் எடுத்ததுனா ஸ்லிப் ஃபைனா போகுமா, வைடா போகுமா? ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் ஸ்லிப் கையில தான். Thank you. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் இல்லனா கூட it was a catch at the international level. ரெண்டு கைய போனா ஈஸி கேட்ச் அது. It was not a difficult catch. Let me be very frank. It was a difficult catch, Chika. Sir, for his height and reach, அவன் ரெண்டு கை போயினால மாட்டிருக்கான். It was not a difficult. Yes, it was not easy but not difficult either. It is in between difficult and easy. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லிப் in between difficult and easy. அதுக்கு வாயில வந்திருக்கு சார், நேரா கைக்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல catch. இப்போ உங்களுக்கு நீங்க what is the line of attack? Fuller lens shaping away Yash Dayal. He's not someone who's going to ball hard lens like Lockie Ferguson போது. ஏற்கனவே ஒரு தடவை இந்த பாயிண்ட் நம்ம ஏதோ ஒரு மேட்ச் சொன்னோம், ஆர்சிபி ஃபீல்ட் போச்சு, என்னால ஞாபகப்படுத்த முடியல. இப்போ நீங்க அந்த 4 போச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு 3 4 அந்த ஓவர்ல 16 runs in that over. அதுக்கப்புறம் if you ever in your wildest imagination if you expect Karan Sharma and Swapnil Singh to do what Ashwin can do in the middle overs, I'm extremely sorry. If you still feel that overseas seamer which you have compulsorily played right from the beginning, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த வைஷாக் விஜயகுமார் உள்ள வந்த போது, ஜாக்ஸ் இருந்த போது 4 ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் வெளியே உட்காந்து வச்சாங்க. தட் ஒர்க் வெல்ல. அதுக்கப்புறம் திருப்பி இதை கொண்டு வந்தாங்க. போன மேட்ச் அது ராக்கி ஃபெர்குசனால தான் போயிருக்கும். இப்பயும் நிறைய பேர் என்ன ஆர்கியூ பண்ணுவாங்க, அது ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தாரு. எனக்கு ஓவர்சீஸ் போலர் நான் ஆடுறேன்னா ட்ரெண்ட் போல்ட் மாதிரி முதல் ஓவர் போடுற ஓவர்சீஸ் போலர் வேணும். நீ 7வது ஓவர் வந்து எனக்கு போலிங் போட்டு யூ ஆர் நாட் கோயிங் டு கிரியேட் எனி இம்பாக்ட். இந்த போலிங் அட்டாக் வச்சு ஜெயிக்க முடியாது. They won the match straight away when they were about 35 or 40 for no loss. Even 20 அடிச்சான் கேட்மோர்ன்றவன், அவனும் ஒரு 20 அடிச்சான். I think they were 40 for no loss if I'm right. They were 45 for no loss. Opening partnership 40 for no loss, something like. So 48 for no loss. Ange they won the game. Ange that is one game where they lost. Definitely number 3 la வந்து Pandita should have come in the 7th over. Number 3 Pandita should have come. I'm giving you answers where all they lost the game. Max not at all well throughout the IPL season. That is one of the reasons, because everything lot was expected of Maxwell. நீங்க எல்லாரும் படிதார் சொல்றீங்க, எல்லா டிஃபரண்ட் technical reason சொல்றீங்க. எனக்கு the biggest reason why they didn't win is Max not well. You cannot. Max not well.
ஃபர்ஸ்ட் அதான் பால் Max இன் not பிக் well. மேட்ச் வந்து சுத்திட்டு அவுட் ஆக கூடாது சீக்கா. தட் இஸ் எம்பாரசிங் சீக்கா. நீ ஒரு மேட்ச் அவுட் ஆனா நீ பரவாயில்ல, நீ எல்லா மேட்ச் இப்படி அவுட் ஆயிருக்கான் அவன். ஒரு மேட்ச் ஒரு இப்படி பிளே தோசிக்கு ஆஃப் அவுட் மேட்ச் ஆயிருக்கானா? ஒரு தேர்ட் விக்கெட் விழுந்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு போகணும். அஸ்வின் வாஸ் bowling a dream spell. நீங்க போய் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிருக்கீங்க சுத்திட்டு. உங்களுக்கு பேட்ல படல. ஒரு ஆக்சுவலி இல்ல, he could have taken the first 10 balls for 10 singles. It would have been a different method. I thought the See, I method that always he tell took was people like Maxwell, Yashasvi Jaiswal, all these guys who can score at terrific pace, even if they give one maiden over Ani, they can always make it up in one over. Get the Max not well at all. ஆஸ்திரேலியா பாடி எல்லா லக்கு வச்சு போய் வேர்ல்ட் கப் ரெடி பண்ணா இருக்கும். பட் இந்த மாதிரிலாம் ஆடினான்னு வச்சுக்கோ, என்ன ஒப்பீனியன்ல ஐபிஎல் எந்த டீம் எடுக்க கூடாது. திருப்பி அடுத்த வருஷம் யாராவது வந்து 12 கோடி ரூபாய் எடுப்பாங்க. அதான் ஜோக், அது வேற விஷயம், அது வேற ஜோக்கு. பட் பாயிண்ட் இஸ் கிரேசி. இந்த மாதிரி ஒரு சீசன் யாராவது எடுத்து பாத்திருக்கியா? எவ்வளவு 0-1-0-0-0-0 அவன் 4 மேட்ச் டிராப் வரது அழகல. சோ இந்த மாதிரி சான்ஸ் எனக்கு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோ, நீ 64 வயசுல நான் அடிப்பேன். நீ உண்மையை சொல்பா, நான் பையன் அடிப்பேன். நீ அனி ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் நான் உங்களை. இப்ப போன மேட்ச் மேக்ஸ்வெல் வாட் நம்பர் ஹி பேட்டட்? கேன் யூ நம்பர் 6 ஆஃப்டர் விச் பேட்ஸ்மேன்? யாருக்கு அப்புறம் வந்தாரு? ஐ திங்க் நம்பர் 7 வந்தா போன மேட்ச். நம்பர் 7 வந்தா போன மேட்ச். நம்பர் 7 ஆஃப்டர் தினேஷ் கார்த்திக். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யூ ஜஸ்ட் வாண்ட் 12 ரன்ஸ் எவ்ரி பாலுங்கும் போது தினேஷ் கார்த்திக்கு அப்புறம் மேக்ஸ்வெல் இறக்குறாங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கே கொஞ்சம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப ஜாக்ஸ் இருந்ததுன்னா அவர் ஆடி இருக்கவே மாட்டார். he doesn't want to play. இப்ப ஜாக்ஸ் போனதுனாலதான் உள்ள ஆடினாருங்கும் போது இந்த ஒரு ரீபில்டிங் ஃபேஸ் இந்த பார்ட்னர்ஷிப் வந்தது. ஒரு விக்கெட் விழுறதுங்கும் போது the management first of all made a mess out of it. They should have sent மைபால் லொம்ரோர். தட் இப்ப உங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த 1744 திங்கிங். இப்ப மைபால் லொம்ரோர் வந்திருந்தா யஜ்வேந்தர் சஹலுக்கு போலிங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. அது என்ன பண்ணிருப்பாங்க? ரியான் பரா கொண்டு வந்திருப்பாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஓகே, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்திருக்காரு. ஒரு சில சமயம் நீங்க என்ன பண்ணணும், the player himself says that I'm not mentally stressed out, என்னால ஆட முடியல அப்படின்னு சொல்லிட்டு is coming after தினேஷ் கார்த்திக் அப்படிங்கும்போது ஒரு crucial juncture of the game 97 for 3ல நீங்க உள்ள போறீங்க. அந்த 2 ஓவர்ல நீங்க செட்டப் பண்ணி ஒரு 15 ஓவர்ல ஒரு 133 for 4 கொண்டு போயிருந்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க பாருங்க ஒரு பாயிண்ட். இப்ப இன்னொன்னு சொல்றேன், அகமதாபாத்ல கடைசி 5 ஓவர்ல ஆவரேஜ் ரன் ஸ்கோர்ட் இஃப் யூ ஹேவ் 4 wickets down 6 wickets in hand is 63 if you see the stats. இவங்களுக்கு ஏன் 47 வந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா 2 விக்கெட்ஸ் கிடையாது, அப்புறம் பின்னாடி ஆள் கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க திங்க் டேங்க் என்ன பண்ணிருக்கணும், லொம்ரோரை இறக்கிருந்தா சஹல் வேற சரியா போடல, கோலியோட விக்கெட் அவர் எடுத்தாரே ஓட்டி பின்னிட்டாங்க சஹல. there is a good chance Chahal might not even bowled. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு நான் என்ன சொல்றேன், மைபால் லொம்ரோர் அப்ப உள்ள போயிட்டு ஒரு 50 of 27 balls அடிப்பாரு அப்படின்லாம் ஆனாலாம் கட்டல நானு. this is a situation where you feel you are getting into playoffs and the shrewdness will do. அது எதுவுமே unfortunately இன்னைக்கு எனக்கு தெரியல. Unfortunately thinking இல்ல பார் போன மேட்ச் they actually won because of Virat's energy. The whole thing is about driving with the last 5-6 games they were winning with Virat's energy, Virat and everybody else contributing with the energy of Virat and the what you call passion and aggression of Virat that rubbed on the side. அது என்னைக்குமே சொல்லுவேன் நானு. But when everything cannot be done by one man, correct? எல்லாரும் பண்ணணும். See, இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். மைபால் லொம்ரோர் he did his job. Frankly in all fairness அவனுக்கு டமால்டிமி 2-6 அடிச்சு ஏதோ பண்ணா. ஆவேஷ் கானுக்கு போய் நீங்க வந்து ஆவேஷ் கானை வந்து எண்டுல எல்லாரும் என்ன அல்டிமேட்லி ஆவேஷ் கானை டெட்லி போலர் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு ஆக்சுவலி மண்டவா சுமாரான போலிங் பண்ணா அவனை டெட்லி போலர் ஆக்கிட்டாங்க. வேற அஸ்வின் போல் டெட்லி போலிங். அஸ்வின் அண்ட் போல்ட் were outstanding. என்னோட நம்பிக்கையில அந்த போல்ட்டோட ஓப்பனிங் ஸ்பெல் பாருங்க dear viewers, 4 overs 16 runs தான் கொடுத்திருக்கான். 3 in the first over, 3 overs 6 runs கரெக்டா சொன்னா நீ. அதுக்கப்புறம் ஒரு ஓவர் 14 runs 16 runs தான் கொடுத்திருக்காங்கன்னா 24 balls 68 dot balls மேல போட்டுருக்கான். 2 4 அடிச்சாங்க. அதுல ஒரு 4 அடிச்சிருக்காங்க. 14 dot balls அவன் போட்டிருக்கான். அஸ்வின் ஒரு 14 dot balls போட்டிருக்கான். 2 பேர் போட்டெல்லாம் அவன் போயிச்சாங்க. வேற நீங்க மீதா பாருங்க 48 44 43 ஸ்கோர் பண்ணி யோசிச்சு பாரு 128 123 அது மேல போயிருக்கும்.
Almost It's 130. still not too Almost late, 130. guys. It's still Sir, not too late. There are still 2 days left, 3 days left before. 135 runs. அது அணி 3 over 12 overs Okay, 135 அடிச்சிருக்காங்க அணி அவங்க. ஓகே சிக்கா, பட் இட்ஸ் ஸ்டில் நாட் டூ லேட். இன்னும் 3 days இருக்கு May 25th அந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட் ஃபைனலைஸ் பண்றதுக்கு. எனி லேமேன் ஹூஸ் வாட்சிங் த கேம் டுடே, யார் ஜஸ்ட் ஜென்ரலா கேமை பாக்குறாங்களோ, ரோட்ல போறவங்க கூட வந்து சொல்லுவாங்க வருண் சக்கரவர்த்தி இஸ் மைல்ஸ் அஹெட் ஆஃப் எனி ஸ்பின்னர் தட் இஸ் பிளேயிங் ரைட் நவ் இந்த ஐபிஎல். இந்த சீசன்ல வருண் சக்கரவர்த்தி த லெக் ஸ்பின்னர், ஒரு ரிஸ்க் ஸ்பின்னரா நீங்க பாத்தீங்கன்னா Chahal and Varun Chakravarti right now are chalk and cheese. Unfortunately அணி யாருமே பேச மாட்டா. நீ மட்டும் தான் பேசுற. வருண் சக்கரவர்த்தி யாராவது ஒருத்தர் பேசிருக்காங்களா அவனுக்கு? யாராவது ஒரு மென்ஷன் இருக்காது? ஏதாவது ஒரு மென்ஷன் ஒரு சோசியல் மீடியால இருக்கா வருண் சக்கரவர்த்தின்னு? Only you and I talk about Varun Chakravarti. Who's talking about Varun Chakravarti? Unfortunately, the problem is there has to be everybody say why Chahal, why not Varun Chakravarti, why Chahal, why not Varun Chakravarti? 4 பேர் சொல்லணும். எவனா சொல்லிருக்கானா? கமெண்டேட்டர் எவனா சொல்றாங்களா? நான் சொல்லிட்டு இருக்கேன் ஜீகா, நான் 1 month சொல்லிட்டு இருக்கேன் வருண் சக்கரவர்த்தி நீ சொல்லிட்டு இருக்க, நான் சொல்லி நீ சொல்லி 2 பேர் சொல்லி பிரயோஜனம். நீ நேஷனல் லெவல்ல கமெண்டேட்டர் சொல்லிதான் இம்பார்ட்டன்ட் இல்ல உனக்கு? எவரா ஒருத்தர் சொல்றாங்களா Chahal does not fit in the team அப்படின்னு? P-Dog நீங்க சொல்லுங்க P-Dog, won't you pick Varun Chakravarti ahead of any of the spinners right now? நீங்க ட்விட்டர்ல இருக்கீங்களா இல்லன்னு தெரியல, இந்தியன் வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே என்னோட டீமை நான் போட்டுட்டேன். அதுல ரோஹித் சர்மாவை விட்டுட்டேன், ஹர்திக் பாண்டியாவை விட்டுட்டேன். அதெல்லாம் ஓடிப்பா. you know, let's start talking the team வரைக்கும் பேசமா. he's talking specific question. வருண் சக்கரவர்த்தி இருப்பாங்க மாட்டானா? Varun Chakra also Natarajan. I will also shout for Natarajan. If anyone says that Natarajan doesn't deserve to be in there, power play அவர் யோசிச்சு பாருங்க, ஒண்ணு பாருங்க, please take his performances difficult time like எல்லா டைமும் அவர் bowling போடுறாரு. பாவம் பவர் பிளேல bowling, மிடில் ஓவர் டெத்ல bowling, மிடில் ஓவர்ஸ் கடைசில வந்தா போட்டு விக்கெட் எடுத்து கொடுறான். மிடில் ஓவர்ஸ்ல எப்போ ப்ரீவியஸ் ஓவர்ல ஒரு எவனோ ஒருத்த 19 ரன் வந்துட்டு திருப்பதி வெங்கடாஜலபதி அப்படின்னு சொல்லி லட்டோட கொடுப்பான் 19 ரன். அதுக்கப்புறம் நட்டு நீ வாயா அப்படின்னு சொன்னோன்னே அவர் போல்ட்ட காட்டுவாரு. அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு தடவையும் பாருங்க, இப்ப இந்த லாக்கி ஃபர்கூசன்ஸ் எல்லாம் ஒளிச்சு வைக்கிறாங்க இவங்க. கரெக்டா வந்து நல்ல செல்லக்குட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சிச்சுவேஷன்ல இருக்கும்போது போலிங் போட வைக்கிறாங்க. நட்ராஜன் பாருங்க, அது ஒரு இன்னொரு பாடாவதி போலிங் யூனிட். அது இப்ப இது வந்து 200 போலிங் யூனிட். போலிங் யூனிட்டே கிடையாது. போலிங் யூனிட் இருக்காங்க, போலிங் யூனிட்டே கிடையாதுங்க. 4 bowler வச்சு ஆடின்னு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எப்ப 3 bowler. இப்ப இன்னொன்னு நான் சொன்ன நிறைய பேர் கோவப்படுறாங்க. கமின்ஸ் பயப்படுறாரு பவர் பிளேல போடுறதுக்கு, ஒளியறாரு பவர் பிளேல போடுறதுக்கு. புவனேஸ்வர் குமாருக்கு 3 ஓவர் கொடுத்துட்டு நட்ராஜன் கொடுக்குறாரு. அப்புறம் வந்து கமின்ஸ் எப்ப போடுறாரு பாருங்க, 7வது ஓவர் 9வது ஓவர், அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல வந்து கட்டஸ் போட்டு விக்கெட் எடுத்து கணக்காமிச்சிடுறாரு. பாவம் நட்ராஜன் ஒவ்வொரு மேட்சையும் பாருங்க, எவ்ரி டைம் சன்ரைசர்ஸ் ஆர் bowled well, he has really stepped up. It's not only Varun Chakravarti, it's Natarajan who's also. We talk about this we are talking about Varun Chakravarti. நட்டு பத்தி நம்ம அடுத்த மேட்ச் பேசலாம், ஏன்னா இப்ப நட்டு பத்தி நம்ம நிறைய பேசாச்சு. பட் கமிங் பேக் டு திஸ் கேம், ஐ திங்க் ஆர்ஆர் இன் ஒண்ணுதான் அணி. நான் ஃபர்ஸ்ட் ஈவன் நவ ஐ டெல் யூ டியர்ஸ் லைஃப்ல one lesson you have to learn, when you are doing well, just keep your mouth shut and keep going. Don't make a noise out of it. When you make a noise out of something what you are doing, you are gone. That's what. வாய பொத்தின்னு தான் வச்சுக்கோங்க, ஒழுங்கா உட்காந்துருப்பாங்க. உட்காந்து வீடியோ போட வேண்டியது, ட்ரெஸ்ஸிங் ரூம் வீடியோ போட்டு ரொம்ப ஓவரா ஊத்து விட்டுனாங்க. சாம்பார் அங்க வந்து அஸ்வின் வந்து என்னடா ஓவரா வீடியோ ஊத்து விட்டு, இந்த ஆர்ஆர் வீடியோ இந்த மாதிரி அவுத்துக்கார விட்டு போட வந்தா சரியா நல்லா இருக்கும். வேணாம் வாய பொத்தின்னு பாருங்க. கிரிக்கெட்ல மட்டும் என்ன வாய பொத்தி நாடணும், வாய பொத்தி நாடணுன்றாரு. நல்லா ஆடினா நல்லா ஆடினா திட்டுவாயினா வாங்கிக்கோ, அதுதான் விஷயம். ஆனா வாய்க்கெல்லாம் விடவே கூடாது. அவர் வந்தாரா, வெரி வெல் டன் ஃபாப் சொல்றாரா, வெரி வெல் டன் பாய்ஸ், வாட் அவே கம் பேக். யோ சிஎஸ்கே 4 வாட்டி வின் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி. மும்பை இந்தியன்ஸ் 10 வாட்டி வின் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி. எங்கேயோ தான் வந்து வின் பண்ணிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். சிஎஸ்கே எங்கேயோ வந்து வின் பண்ணிருக்காங்க டைட்டில்ஸ்லாம். இவங்க ஏதோ ஒரு வாட்டி எங்கேயோ தான் வின் பண்ணி குவாலிஃபை தை குதிக்கிறாங்களே. சொல்றத பார்த்தா எனக்கு ஒண்ணே ஞாபகம் வருது. இப்ப 2 நாள்ல டர்ன் அரவுண்ட் எப்படின்னா, சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அப்படின்ற மாதிரி இப்ப எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம போச்சு. பட் இன்னொன்னு சொல்றேன் சார், நானு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு உங்களுக்கு கடைசி பிளேஸ் கன்ஃபார்ம்டா அப்படின்னு பாட்டே எழுதின அப்புறம் எங்கேருந்தோ வந்து ஜெயிச்ச அப்புறம் சில சமயம் யூ மைட் நாட் ஈவன் நோ ஹவு டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ்.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா அனி ஐ டோன்ட் நோ வெதர் யூ அக்ரி டு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதர் ஃபேன்ஸ் தோத்ததுனால என்னடா இப்படி செலிப்ரேட் பண்றாங்க, அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன்னா அவங்க தோக்கடிச்ச டீம் யாரு, ப்ரூவன் சாம்பியன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் பிளே ஆஃப் பிரசனா பட் ஆனா அதுக்குன்னு பட் இல்ல கொஞ்சம் ஆல் அனி பிரசனா I நீ can என்ன understand the ஆர்சிபி excitement. டிஃபெண்ட் பண்றியா, நீ ஆர்சிபி டிஃபெண்ட் பண்றியா He is புரியவே இல்ல. defending RCB fans, but I can ஆர்சிபி understand. இந்த மாதிரி சிஎஸ்கே 2-3 நாள் டைட்டில்ஸ் அடிச்சிருக்காங்க, புரிஞ்சுக்கோ. அந்த டாடிஸ் ஆர்மின்னு வச்சு ஒரு டீம் வச்சாங்களா 2018 ஒரு டாட்ஸ் ஆர்மி வச்சு வச்சாங்க 2018. 2010 ஃபர்ஸ்ட் டைம் டிராஃபி வின் பண்ணி அணி ஆடிந்தான். இதுக்கு மேல மட்டுமான பொசிஷன் வின் பண்ணாங்க சிஎஸ்கே, புரிஞ்சுதா, ஞாபகத்தை வச்சுக்கோ. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் வந்து இதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அது மறக்காது நீங்க. ஃபர்ஸ்ட் 3 நாள் 5 மேட்ச் தான் மும்பை இந்தியன்ஸ் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. சோ அவங்க மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே கூச்சாங்களாப்பா வின் பண்ணி சாம்பியன்ஷிப்ல பொதுவும் போனாங்களா இல்லையா? ஏதோ ஒரு மேட்ச் வின் பண்ணாங்களா சிஎஸ்கேவோட. அவர் சொன்னா what a day deadly you guys have come back very well 6 matches win. யோ கரெக்ட்யா, 6 மேட்ச் வின் பண்ணிருக்க, கிரேட். வின் பண்ணி காமி டிராஃபியா ESCN ESCN போடுறீங்களா காலங்காத்தால. ஈசாலே கப் நமது, ஈசாலே கப் நமது. எங்க சாலே கப் நமது. கப்புகளை ஒரு கப்பு இல்ல குப்பு தான் கொடுத்தாங்க உங்களுக்கு இன்னைக்கு லைஃப்ல. இந்த ஈசாலே கப் நமதே வந்து லைஃப் முழுக்க ஓட்டிட்டு இருக்கோம். டே ஆர்சிபி ஃபேன்ஸ், நானும் உங்களோட ஃபேன் தான், நான் விராட் கோலி ஃபேனு. அவுத்து விட்டுக்காதீங்க. வாய பொதின் வேடிக்கை பார்த்தா வின் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு. வாய பொதின் வேடிக்கை பார்த்தா வின் பண்ணிருப்பாங்க இன்னைக்குன்னு பார்த்து. அது ரோமன் பால் 4 கேட்ச் எங்க போனா ரோமன் பைகள் பால் போகுது பாத்தியா, எங்க போனா ரோமன் பைகள் பார்த்தா. நான் இது மட்டும் அட சொல்றேன், நீங்க டிஃபெண்டே பண்ண முடியாது. Celebrations were little over the top. It was bordering. கவலை கிடையாது, நீ செலிப்ரேட் பண்ணிக்கோ. நீ செலிப்ரேட் பண்ணிக்கோ. ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணல, I am not even bothered. Let the fans celebrate. That's the fans point. கப் நீ டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன போட்டு ஆர்சிபி இத போட்டு நீ வைரல் ஆக்கி விட்டல அப்படின்னு பார்த்தா ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் டைம் டிராஃபி வின் பண்ணிச்சே. ஒண்ணுமே இல்ல துண்டு இல்லாம டீம் வச்சு ஷேன் வான் வின் பண்ண 2008 வாய் தோறதானா. Anyway, okay, let's move on. Let's go to the Chika Chika Awards before we wrap it up. P-Dog, நீங்க இந்த அவார்ட்ஸ்க்கு நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம். Chika Chika Awards brought to you by Campa Cool. ஞாபகம் வச்சுக்கோங்க, just 10 rupees for 200 ml. Go try it out, the different flavors. கையும் வரல காலும் வரல, best bowler of the match. The two pillars இன்னைக்கு. Trent Bolt at the new ball, middle oversல R Ashwin. கையும் வரல காய் வரல, பீடா வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா தடவனாக நடத்துவோம். யாரை பார்த்து தடவிட்டாங்க உனக்கு, போல்ட்டா அஸ்வினா? Who will you give it to? See, I will definitely go with Bolt. ஏன்னா அந்த ஸ்டார்ட் கொடுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Imagine a team getting 50 and someone bowling 3 overs for 6 runs and you got two best batsmen in the middle who are on form அப்படிங்கும்போது, yes, I'm not taking any credit away from Ashwin. Ashwin should be the man of the match, but 3 overs 6 runs in a team conceding 6 overs 50 runs, Trent Bolt for me. Okay, Chika, நீங்க உனக்கு let's debate. நம்ம இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. உனக்கு I'll go with R Ashwin. Yes, Trent Bolt brilliant போட்டாரு, அதுல டவுட்டே கிடையாது. The only reason why I'll go with R Ashwin is 2 big wickets in back to back. I think அங்க கேம் அங்கதான் actually மாறிச்சு. எனக்கு வந்து கேம் அங்கதான் மாறிச்சு actually. So I'll go with I'll go with R Ashwin because he மறக்காத green ஆடுச்சு. அஸ்வின் உள்ள படம் பால் வந்து பேட்ல படும் தெரியுமா, ஒண்ணு டக்குனு பேட்ல படும். அவனுக்கு கையும் வரல கால் வரல, விடுறதுமா ஆடணுமான்னு தெரியல. ஆடணும் அடிக்கணும் ஆனா அடிக்க முடியாது, ஆடணும் ஆனா ஆட முடியாது. அதுதான் கையும் வரல கால் வரல. எனக்கு நான் அஸ்வின் தான் கொடுப்பேன். I go with அஸ்வின். நீ போல்ட் வந்து Chika Chika கம்யூனிட்டில போடுங்க. Is it R Ashwin or is it Trent Bolt? என்ன ஓட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் R Ashwin தான் சொல்றேன். இல்ல, in all honesty both of them can get the award, guys. பட்டாபாகியம் படாட்டி லேகியம், பவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச். எனக்கு வந்து the power player of the match, the guy who turned the match around for me was Shimron Hetmyer, but Riyan Parag's batting was brilliant again through the middle. I mean RCB பொறுத்த வரைக்கும் விராட் கோலி டீசென்ட்டா ஸ்டார்ட் பண்ணாரு, பட் பெரிய பேட்டிங் பெர்ஃபார்மன்சஸ் இல்ல. SSV Jaiswal, he got a 45. So who was the best batter according to you, P-Dog, in the game? நான் டெஃபினட்டா ரியான் பராக் தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்போ ஆஃப்டர் த மொமெண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் காட் அவுட், கொஞ்சம் அப்படியே லைட்டா மேட்ச் அப்படியே பேலன்ஸுக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இட் வாஸ் நெவர் லைக் உங்களுக்கு வந்து எட்மயர் வந்துட்டு வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு 50 ரன் தான் இருந்தது. எட்மயர் இஸ் நோன் டு டூ தட், இஸ் டெசிக்னேட்டட் ஃபினிஷர் அப்படிங்கும் போது
அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பியூட்டிஃபுல்லா ஆடினார் பாருங்க. பட்டு பட்டு 6 அடிக்கிற ஆள் ரியான் பராக். அவரோட ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து பாருங்க, க்ளோஸ் டு 150 அப்படிங்கும் போது அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸை கர்வ் பண்ணிட்டு அவர் அடிச்ச அந்த 6 ரொம்ப நேரம் கழிச்சு கடைசியில ராக்கி ஃபெர்குசன் ஒரு அரைக்குழி போட்டாரு, அதை தான் அடிச்சாரு ஒழிய ஒரு பேட் ஷாட், ஒரு லேப் ஷாட்டோ இல்லைன்னா அவுட் சைட் ஆஃப் போயிட்டு பிளிக் அதெல்லாம் பண்ணுவாரு. எதுவுமே பண்ணாம எக்ஸ்ட்ரானரியா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டு ஒன்லி காட் அவுட் இன் 18th ஓவர் அப்படின்னு அந்த பேஸை செட் பண்ணது அப்படின்றதுனால மை அவார்ட் வில் கோ டு ரியான் பராக். Chika, I think Yashasvi Jaiswal also contributed, even though he was doing a little bit of Tadavilski. Let's be honest. This 45 runs is a huge effort. I know the Cadbury partnership was a crucial partnership, but I would say that partnership between Riyan Parag and Hetmyer was a very crucial partnership. அவங்க 45 runs partnership in no matter ஒரு quick time of 28 balls to Ashwin 45 runs partnership. That partnership was the best partnership. Now, if you ask me whom should I give by quantum of runs, நீ பார்த்தா Yashasvi Jaiswal 45 30 balls. நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தனா 45 30 balls 150 strike rate. So even though he might not have played very well, I think even though he's not the best of his knocks, Yashasvi Jaiswal's knocks, I think I'll give it to Yashasvi Jaiswal because he had an opening partnership of 40 runs also. ஒரு 40 run Cadbury வச்சு partner. Riyan Parag was a standout to me. I agree completely with Prasanna. Riyan Parag was a standout. The way he handled the middle overs. ஏன்னா அந்த டைம்ல 2 விக்கெட் விட்டாங்க. சஞ்சு சாம்சனும் அவுட் ஆயிட்டாரு, டாம் காலர் கேட்மோரும் அவுட் ஆயிட்டாரு, யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் அவுட் ஆயிட்டாரு, த்ரூவ் ஜுரேல் ஆல்சோ காட் அவுட். அந்த டைம்ல ஹீ ஸ்டுட் ஃபர்ம். எப்ப பவுண்டரி அடிக்கணுமோ கரெக்டா ஒரு பவுண்டரி அடிச்சாரு, எப்போ 6 அடிக்கணுமோ கரெக்டா ஒரு 6 அடிச்சாரு. ஃபார் a middle order ஜெய்ஸ்வாலுக்கு என்ன குறைச்சல்? சீக்கா ஜெய்ஸ்வாலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல சீக்கா, பட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் காட் அவுட் at the wrong time. Riyan Parag விஷயம் பட் அவனால 45 30 balls அடிச்சிருக்கான் அவனுக்கு. 45 of 30. இது வந்து நீங்க this award is not for the guy who scored the highest runs. The award is for the guy who batted the best. And Riyan Parag batted definitely better than Yashasvi Jaiswal today. நான் அப்படி சொல்றேன் நீ 100% Chika. என்ன Chika? Anybody will tell you. Yashasvi Jaiswal தடவினானா but then he contributed a lot. நடு நல்லா ஸ்ட்ரைக் பண்ண அந்த பால்ல. நான் சொல்றேன். பின்ன ஆவேஷ் கானுக்கு பின்ன அவார்ட் கொடுங்களா, பெஸ்ட் bowler 3 விக்கெட் எடுத்தார்ல. ஏன் அவருக்கு மட்டும் அந்த மாதிரி பின்ன பாக்குறீங்க? நீங்க உங்களோட ஓன் தியரியில பின்ன ஆவேஷ் கான் தான் அந்த bowling அவார்ட் கொடுக்கணும். என்னடா நீ சும்மா ஆர்கியூ பண்ற? நான் I thought Yashasvi Jaiswal contributed. அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க Yashasvi Jaiswalக்கு? சும்மா நீங்களே ஃபர்ஸ்ட் மினிட் ஆஃப் தி ஷோல இருந்து Yashasvi Jaiswal தடவல்ஸ்கின்னு சொல்லிட்டு பட்டாபாகியம் படாட்டில அவார்டு கொடுக்குறீங்க அவர் கையில. ரியான் பராக் சூப்பரா ஆடி இருக்காரு. உங்களோட பயஸ் டு ரியான் பராக் வெள்ளை எடுத்து கரெக்டா பாருங்க. இல்ல பாடா ரியான் பராக் ஃபேன் ஆயிட்டம்பா. நீ ஏன் பயப்படுற? அவன் ஃபேன் தான் ஆயிட்டான். ஏன் கவலைப்படுற நீ? நான் பார்த்தேன் நீ இவ்வளவு குதிக்கிறியே. நீ தான் ஸ்டாட்ஸ் போட்டாங்க. அவன் 600 runs from 2019 20 21 23 24 25 23 24 வரைக்கும் 5 வருஷம் 600 runs. இந்த வருஷம் ஒரே வருஷத்துல 550 runs அடிச்சிட்டான். So hats off to Riyan Parag. At least hats off to the team management holding on or investing in whatever you call it. Yes. Okay. பிரியப்பா ஒன்னு என்னப்பா பிரச்சனை? ஒன்னு யாருக்கு ஓட்டு உனக்கு? ஏன்னா ரியான் பராக் தான் நான் சொல்லிட்டேன். Definitely Riyan Parag. So now I'm voted out. சரி போ Riyan Parag, go ahead. Okay, next award, Dillikku Duddu award. In the award எனக்கு வந்து because I chose R Ashwin as my best bowler, எனக்கு இந்த award is between to me it will be between Trent Bolt and Shimron Hetmyer. And Shimron Hetmyer's innings towards the end was pretty good. Of course Trent Bolt innings also comes. You are forgetting the part. What is the criteria of the award? Dillikku Duddu, that who made that X factor impact. உனக்கு யார் பண்ணா? எனக்கு ஷிம்ரான் ஹெட்மயர். உனக்கு யாரு அனி? இட் வாஸ் எனக்கு தில்லுக்கு துட்டு வந்து பிகாஸ் அந்த வேர்ட்லயே தில்லுக்கு துட்டுன்னு இருக்கிறதுனால நான் வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு போனேன். பிகாஸ் நான் அந்த அவார்ட் வந்து ஆர் அஸ்வின் கொடுத்ததுனால நான் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு போனேன். ஏன்னா bowling 3 overs against Faf du Plessis and Virat Kohli for 6 runs in the power play, getting Faf out. உங்களுக்கு நிஜமாவே தில்லு தேவை. ஏன்னா 2 பேரும் வேற லெவல் ஃபார்ம்ல வந்தாங்க இந்த மேட்ச்க்குள்ள. அண்ட் அப்படியே குவைட் டவுன் பண்ணாரு. So for me I will give this award to Trent Bolt. Chika, to you. நீ ட்ரெண்ட் போல்ட் நீ யாருக்கு சொன்ன? ஷிம்ரன் ஹெட்மயர். ஆமா. ஒரு இன்னொரு பேர் நீங்களா மறக்கறீங்க. ரோமன் பவுல் தர்னா மறக்காதீங்க. 4 கேட்ச், அதுல 2 deadly catches and 1 very crucial knock. Okay, super. Another community question coming up.
Okay, producer. Roman Second Paul, hey, question. Roman Paul, மச்சான். Okay, one or answering your own question. நீ ஏன் தான் சொன்ன Bolt நல்லா I accept with you. Bolt made a big impact in the game. Totally accept with you. Yes, Prasanna, I accept with you. Hetman played a good impact in the game. Yes, accept with you. But who created all this impact? And the Roman Paul and the divergence of even Faf and catch பிடிக்கலன்னு வெச்சுக்கோ. நீ என்ன அந்த Faf அந்த என்ன மாதிரி போட் பாத்தியா பால் வந்து புல்லட் மாதிரி சிங்னு போச்சு இப்படி. இது ஹார்ட்லி 6 feet ஹைட்ல போச்சு. டைவர்ஜ் புடிச்சா அதுக்கப்புறம் இன்னொரு கேட்ச் பின்னாடி போய் யார் கேட்ச் புடிச்சான்னு தெரியல. Going back and taking a catch. That was also good catch and of course 2 easy catches. Wherever he's going, catches are coming his way. And crucial knock match ஆன சமயத்துல whatever it is crucial knock அடிச்சிருப்பாங்க அவங்க ஈஸியா அடிச்சிருப்பாங்க. All three of them impact நீ பார்த்தனா impact create பண்ணா let's bold create பண்ணா I think it is Roman Paul. I think it is Roman Paul only. அனி ஒரு ஒரு கிரிக்கெட்டரா ஒரு क्वेश्चन கேட்பேன். இப்ப இந்த தில்லுக்கு துட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்டிங்டிவ் வே ஆஃப் பிளேயிங் கிரிக்கெட். ஈதர் தட் கேன் கம் ஃப்ரம் அ பேட்ஸ்மேன். ஓகே, இப்ப ஷிம்ரன் நெட்மேயர் கிரீன், ஓகே இந்த ஓவரு நான் டூ அ டை பாத்துறேன், நீ எங்க போட்டாலும் நான் கவுக்கான. நீங்க ஒரு பேட்ஸ்மேன் அணி ஒரு T20 ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் இந்த டைம் யூ பிளே. இப்ப இவன் போடுறானா உடுமாச்சான் நான் பாத்துக்கிறேன் அடிக்க போறேன். அது தில்லுக்கு துட்டு டெசிஷன் தட் கேன் கம் ஃப்ரம் அ பேட்ஸ்மேன் ஆர் bowler anybody. ஓகே, இப்போ ஒரு ஃபீல்டர்ங்கும் போது தில்லுக்கு துட்டு எல்லாம் கிடையாது. பிகாஸ் யூ டோன்ட் நோ வெதர் தி பால் இஸ் கமிங் டு யூ at the time you react. Of course I'm not taking any credit from you. Fielder அப்படிங்கும் போது is not going to be thinking something where I'm going to create an opportunity as a fielder. Unless otherwise the ball comes to you, you cannot create an opportunity. But as a batsman, you can create an opportunity. As a bowler, you can create an opportunity. I don't know whether the fielding exploits of Roman Paul can be considered in this section. Particularly, you're saying. Wow, Chika, he's made a point. Fielding க்கு நம்ம தனியா ஒரு அவார்ட் வேற வெச்சிருக்கோம், ஞாபகம் வெச்சுக்கோங்க. So he then I will give it to தில்லுக்கு துட்டுனா अपना தில்லுக்கு துட்டுனா போல்ட் தான் கொடுப்பேன். ஹெட்மேயர் கூட கொடுப்பேன். போல்ட் did the damage initially. I'm happy with both. I'm happy but with he'll also put it out. Actually, yeah, Prasanna can take both. Yeah, I mean, in all honesty, both of them deserve it. Okay, let's go to the Mukumala Raja Award. Share the trophy. Let's share the trophy. Share the trophy. Share. எல்லாமே share தான். Mukumala Raja Award, Best Fielding Award. இன்னைக்கு Roman Paul தான். There was a terrific effort by Virat Kohli. There was a terrific effort by Faf du Plessis and the catch was superb catch. But I think that Roman Paul catch was special. முன்னாடி டை வச்சு பிடிக்கிறது. So அதுல டவுட்டே கிடையாது. Let's move on. Now this is the award I'm waiting for the most. Potlam of the day. மேக்ஸ்வெல் வந்து நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பால் வந்து ஹைட்டா ஒரு கொடை ஒரு அல்வா கேட்ச் வேற விட்டாரு. எல்லாமே பார்த்தோம். மேக்ஸ்வெல் நாட் ரியலி அப் டு ஹிஸ் பெஸ்ட். அது எல்லாருக்கும் தெரியும். ஐ மீன் இஸ் இட் வர்ஸ்ட்னு சொல்லி ஆனோம் ஆக்சுவலி. ஸோ பொட்லம் ஆஃப் த டே அவார்ட் பிட்வீன் மேக்ஸ்வெல், அஃப்கோர்ஸ் தினேஷ் கார்த்திக். பிரசனா நீங்க போலிங்ல யாராவது எடுத்துட்டு வருவீங்க? ஆர் இந்த பொட்லம் ஆஃப் த டே அவார்ட் எப்படின்னா பி டாக் யூ கேன் கிவ் இட் டு எனிபடி. சீக்கா வந்து ஒரு 2 தடவை டீமுக்கே கொடுத்துட்டாரு. சரிங்களா? டீம் பொட்லமாவே எல்லாம் சேர்ந்து குடிச்சுக்கோ. இப்ப நீங்க மேக்ஸ்வெல்ல பத்தி சொன்னீங்க. அது வந்து ஒரு மலரும் நினைவுகள் தொடர்கதை மாதிரி ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு ஐபிஎல்ல. அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. பொட்லம் ரியலி காஸ்டட் த கேம்னா மொத பால் இங்க போட்டு ஒரு 6 ஒரு 90 மீட்டர் 6, அதுக்கப்புறம் ஒரு படுகேவலமான பால ஒரு கட்டோ புல் அடிச்சு இன்னொரு 6 அடிக்கிறதுக்கு பதில ஒரு 15 லவ் டென்னிஸ் ஷாட் ஒரு பேக் ஹேண்ட் வின்னர் அடிச்சு மிட் ஆஃப்ல ரோமான் பவலுக்கு இப்ப உங்களுக்கு அவார்டு வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ண பட்டிதார் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சரியான பொட்டலம். ஓகே சீக்கா நீங்க? ஏன் பொட்டலம் வந்து மேக்ஸ்வெல் தான் பொட்டலம். என்ன மேட்ச் பொட்டலம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு எவ்வளவு பொட்டலம் அவார்டு கொடுக்குறது? பொட்டல மாதிரி பேட்டிங் பண்றான், பொட்டல மாதிரி ஃபீல்டிங் பண்றான். பால் என்ன ஜோக்கரா கையில வர கேட்ச் விட்டுறான். 6க்கு மேல போட்டு அப்படி குதிச்சு கை காமிக்கிறான். டாடாவா காமிக்கிற பாலுக்கு. ஆப்வியஸ்லி எனக்கும் மேக்ஸ்வெல் தான் பி டாக். சாரி பி டாக். எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி எல்லாம் ஆடவே கூடாது பி டாக். ஐ மீன் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கேமுக்கு. ஒரு மினி பொட்டல வந்து இன்னும் சைடு வந்து அனி சஞ்சு சாம்சன் ஒரு மாதிரி பொட்டல மாதிரி எடுத்தான் அவனை. என்ன அது சஞ்சு சாம்சன் ஒரு கையில இருக்கிற மேட்ச விட்டுருப்பான். சஞ்சு சாம்சனுக்கு ஒரு கேப்டனா இருந்து ஒரு சுத்தி நாம் பாரு. மேக்ஸ் நாட் வெல் த்ரூ தி சீசன். ஓகே, மேக்ஸ் இஸ் நாட் வெல் த்ரூ தி சீசன். ஓகே, கிவ் அப் மேக்ஸ்வெல். இட்ஸ் a bit tough competition between Sanju Samson and Maxwell.
போனா போறது சஞ்சு சாம்சன் கேப்டன் வின் பண்ணா வாய பொத்தின்னு இருக்கேன் நானு. அது ஷாட் ஆடினா அது ஷாட் இஸ் இட் அ ஷாட் டு பிளே சஞ்சு சாம்சன் அட் தட் சிச்சுவேஷன் ஆஃப் த டைம் he should have seen the team through. கையில இந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் சஞ்சு. ஆப்வியஸ்லி. சோ நிறைய ஈவன் தினேஷ் கார்த்திக் மட்டும் ஏன் இல்லையான்னு அவரும் 11 of 13 அவரை ஏன் நம்ம உள்ள எடுத்துட்டு வரல? ஆமா அவனும் ஃபினிஷர் சொல்ல அவன் தான் ஸ்பீச் எல்லாம் கொடுத்தானே என்ன பிரமாதமா ஆடுறோம் பிரமாதமா பண்ணணும். அவுத்து விட்டுனா அவனும் காலி டீமும் காலி. இன்னைக்கு நீங்க மேட்ச் நாட் வெல்னு சொல்றதுக்கு ஒரு புது கான்செப்ட் ஒன்று இருக்கு, மேட்ச் ஃபெயில்டு. அது இன்னும் பெட்டரா இருக்கும். மேட்ச் ஃபெயில்டு என்னைக்குமே வந்து கணக்குலன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, ஒண்ணு 100க்கு 100 எடு, இல்லைன்னா வந்து 0 எடு. 100க்கு 100 தான் பிரஸ்டீஜ் வாங்க. இவர் எப்படின்னா எப்பவுமே அந்த பக்கம் சோத்துல. அதனால மேட்ச் நாட் வெல்னு சொல்றது மேட்ச் ஃபெயில்டுன்னு வச்சிருங்க, கரெக்டா இருக்கும். இல்ல மேட்ச் நாட் வெல் கூட கிடையாது. மேட்ச் நாட் வெல் அவ்வளவுதான். மேட்ச் வெல் மேட்ச் நாட் வெல். Okay, anyway, those are the awards. P-Dog, thank you so much for having you come back into the show. Obviously Chika, thank you so much. டெஃபினட்டா நாளைக்கு நம்ம பேசுவோம். ஈசாலே கப் எமதே கிடையாது உங்களுக்கு டியர் வியூவர்ஸ். ஈசாலே கப் என்னைக்குமே లేదు அப்படின்னு போட்டுக்கிறோம். ஈசாலே கப் என்னைக்குமே கிடையாது அப்படின்னு போட்டுக்கிறோம். இது ஈசாலே கப் நம்ம அடுத்த வருஷம் வருவானா, இந்த வருஷம் மாதிரி சான்ஸ் அடுத்த வருஷம் திருப்பி மெகா ஆக்ஷன்ல போனோம். மெகா ஆக்ஷன்ல போட்டு பிளேயர்ஸ் எடுக்கணும், பிளேயர்ஸ் எடுத்து ரீடைன் பண்ணணும், குழப்பிட்டு திருப்பி இந்த போலர்ஸ் எல்லாம் விட்டுருவாங்க. ஈசாலே கப் நமதே எமதே தான். ஈசாலே கப் என்னைக்குமே இல்லை உங்களுக்கு. பாவம் சார், ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்க பாவம். ஒரு பாசிட்டிவா சொல்லுங்க. அடுத்த வருஷம் வந்துட்டு நல்ல ரிட்டென்ஷன் பண்ணுவாங்க, ஒரு நல்ல டேலண்ட் ஸ்கவுட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஒரு ட்ரெயின் ஆப்ஷன்ல உட்காத்தி வைப்பாங்க பண்ணி அடுத்த வருஷமாவது உங்களுக்கு கப்பு வரட்டும்னு வாழ்த்துங்க சார். பாவம் எனக்கு. இவ்வளவு நாள் அவனை போய் ஏறிட்டு நீ பாவம் மாதிரி நீ வந்து சொல்றியா? இதான் என் கதையா பண்ற நானு கேக்குறவன. இவ்வளவு நாள் போட்டு இருக்கு ஒரு வாய்ப்புத்துறடே வாய்ப்புத்துறா. இவ்வளவு நாளா உட்காந்து போட்டு ஏறிட்டு நீ எனக்கு காட்டு தருமா இரு. இப்ப நான் ஒரு கொஸ்டின் வேற பாரு, நீ எனக்கு காட்டு தருமா ஒரு கொஸ்டின். எப்படி சார் இவங்களுக்கு நீ வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தேன்னு 70% கொடுத்தீங்க. 7 இப்ப புரியுதா? டாப் 4 7.5 கொடுத்தா ரைட்டா இல்லையா என் கணக்கு? அதுக்கு ஒரு மனசு அந்த ஒரு இது வேணும் சார். அதுக்காக தான் வாழ்த்துங்கன்ற. see I told them more than anyone else. வாழ்த்துக்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ். நான் வந்து சாமியார் வாழ்த்துறவங்கள ஸ்ரீகாந்த் ஆனந்தா வாழ்த்துகிறார் உங்களை. டியர் ஃபேன்ஸ், ஸ்ரீகாந்த் ஆனந்தா உங்களை வாழ்த்துகிறார். அடுத்த வருடம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்றால் ஒரு நல்ல ஆளை வைத்துக் கொண்டு, நல்ல ஒரு ஸ்கவுட்டிங் டீமை வைத்துக் கொண்டு, நல்ல டீமை செலக்ட் பண்ணி ஈசாலே கப் நமதே எல்லாம் சொல்லி இல்லாம ஒண்ணுமே சொல்லாம நம்ம கப்பை வின் பண்ணிட்டு போங்க. நீங்க வின் பண்ணுவீங்க. ஆண்டவனை நம்புங்க, உங்க பிளேயர்ஸை நம்புங்க, விராட் கோலி நம்புங்க. அவ்வளவுதான் என்னால வாழ்த்துக்கள். ஏன்னா அடுத்த வருஷத்துல எல்லாம் நிறைய பேர் கைட்டு விடுவாங்க இதுல இருந்து. Okay, anyway, thanks P-Dog, thanks for coming. I'll make it through. So இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, there is not going to be any more new winners. அதே winners தான் இருக்க போறாங்க. KKR 2-time champion, Sunrisers obviously முன்னாடி win பண்ணிருக்காங்க, and of course RR in the beginning of their IPL beginning 2008 winners. Thanks Chika once again. Guys, before you go, don't forget, check out Campa. Click the link in the description below. Just 10 rupees for 200 ml. Different flavors try பண்ணலாம். Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers guys.